மக்கள் மண் ஒரு மலை ரெண்டு மலை மூணு மலை நான் போக போறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்கலாம். சரி வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீ. சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே ஐயப்போ. என்ன ஐயப்பன் பாட்டுலாம் பாடிட்டு இருக்கா? ஒருவேளை ஐயப்பன் கோயிலுக்கு போறானோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, நான் ஐயப்பன் கோயிலுக்கு தான் போக போறேன். வண்டியை பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் பக்காவா இருக்கா. போற வழியில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஐயப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கேன். சூடத்தை ஏற்றியாச்சு, தேங்காயை உடைச்சாச்சு, அவ்வளவுதான், கிளம்ப வேண்டியதுதான். போற வழியில எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஐயப்பா. ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இப்படியே ஐயப்பன் கோயில் போற வரைக்கும் எனர்ஜெட்டிக்கா பாடிக்கிட்டே இருக்கணும், ஐயப்பனை பார்க்கணும், அவ்வளவுதான் ஆசை. இப்பதான் நான் ஐயப்பா உங்ககிட்ட கேட்டேன் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு. அதுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. எந்த பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே ஐயப்பா. இறங்கி பார்ப்போம். என்ன காரை பஸ்ஸுக்குள்ள பார்க் பண்ணி வச்சிருக்கா? ஏனே ஐயப்பன் கோயிலுக்கு போற பாதை இப்படியானே பண்ணுவீங்க? ஏனே ஹெவி ரோடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க, கொஞ்சம் பார்த்து பொறுமையா வர்றது இல்லையானே? இங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க. எப்பா ஏ யாராவது ஆம்புலன்ஸுக்கு போன போனியா? இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படி ரோடு பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. நம்ம இப்படி போக போறது இல்லையே. கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என் வண்டி டைம் மெத்தையாக்கிருப்பான். அந்த கல்லு மேல விட்டு ஓட்ட போறேன். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. என்ன வண்டி போக மாட்டேங்குது? ஆஹா, இந்த கல்லை தாண்டி வண்டி போகாது போல இருக்குது. அப்ப எப்படி போறது? பேசாம ஒண்ணு பண்ணுவோம். இந்த லாரிக்கும் இந்த வண்டிக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. இதுக்குள்ள பூந்து போக முடியுமான்னு தெரியல. ஆனா பூந்து போய்தான் ஆகணும், வேற வழி இல்ல. அப்படியே மெதுவா 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 போயிடும் ஐயப்பா. எப்படியாவது போறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டியே ஐயப்பா. உன் கருணையே கருணை உள்ளம் ஐயப்பா. எவ்வளவு தடை வந்தாலும் என் வண்டிக்கும் எனக்கும் கவசமா இருந்து உன்னை பார்க்கறதுக்கு என்ன வர வைக்கணும் ஐயப்பா. சுவாமியே சரணையப்பா. வண்டியை பாத்தீங்கன்னா பக்காவா செக் பண்ணியாச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் பிக்கப் இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியுது. இது வந்து ஹில் ஸ்டேஷன்றதுனால கண்டிப்பா நமக்கு அந்த இஷ்யூ இருக்கும். நார்மலான இடத்துல ஓட்டும் போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் ஜாலியா போயிட்டு இருக்கலாம். ஆனா ஹில்ஸ் வரும்போது மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம வண்டி திணறுது. அதை மட்டும் எப்படியாவது சமாளிச்சு ஓட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டு கிடையாது ஜம்முன்னு போய்கிட்டே இருக்கலாம். இப்ப நார்மல் ரோடுன்றதுனால நமக்கு தெரியல. ஹில்ஸ் வந்தாதான் அது என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியும். இங்க என்னாச்சு அண்ணே அண்ணே, இப்படி ஆத்து பாலத்துல இப்படி சம்பவம் பண்ணி வச்சிருக்கீங்களே, உங்களெல்லாம் கேள்வி கேட்க எவனா வரமாட்டானா? நான் வருவேன்டா. எங்கனே பழனி பேரை வச்சுக்கிட்டு இப்படி அண்ணே வண்டி ஓட்டிட்டு வருவேன்? ஏன்னா இவ்வளவு பெரிய ஹெவிலோடு எடுத்துட்டு வர்றேன். அந்த மாதிரி எந்த பக்கம் வண்டி நிக்குதுன்னு என்ன தள்ள முடியுமான்னு தெரியல. நான் தள்ளுறேன் போறேன் ஏன்னு தெரியல. பரவாயில்ல, ஏதோ மூவாயிரம் மாதிரி தெரியுது. அப்படியே தள்ளு 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 தள்ளு. ஏன்னா நீ அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனேன். எவ்வளவு டிராபிக் ஆகும் தெரியுமா? ஹில்ஸ் ரோட்ல பொறுமையா வர்றது இல்லையா? அது இந்த பாலத்துல வந்தா சம்பவம் பண்ணுவீங்க. எப்பாடே எனக்கு இப்பே டயர் ஆகி போச்சா. இந்த வண்டி என்னால தனியா தள்ள முடியாது. இதுக்கு வேற ஏதாவது என்ன நம்ம யோசிக்கணும். சரி ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டியை வந்து ஓரமா தள்ளி நிறுத்தணும். நான் தனியா தள்ள முடியாது. நம்ம வண்டிக்கு சப்போர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். தள்ளு 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 தள்ளு. அப்படியே அப்படியே மெதுவானே. இந்த பஸ் சேர்ந்து மூவ் ஆகுது. அவ்வளவுதானே அவ்வளவுதானே, ஓரமா அப்படியே ஓரமா போயிருந்தேன். எல்லா வண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? அது மழை பாதையில இப்படியானே. அது ஐயப்பன் கோயிலுக்கு எவ்வளவு வண்டி பின்னாடி பாருங்க, லட்சக்கணக்கான வண்டி வந்துட்டு இருக்கேன். அல்ல அப்படியே போனேன் போனேன் போனேன். அப்படியே இந்த ஆத்துக்குள்ள இறக்கி நிறுத்தினேன். இந்த ஐயப்ப சீசன் முடிஞ்சதும் என்ன பண்றேன்னா, ஏதாவது ட்ரெயின் வர சொல்லி அப்படியே வண்டி எடுத்துட்டு போயிரு சரியா? ஏனே கொஞ்சம் பொறுமையா வானே. உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன். இப்படி வந்து மேல முட்டிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையா ஓட்டிங்க. பாலம் அது சின்ன பாலமா இருக்கு. பெருசா இருந்தா கூட பரவாயில்ல. கொஞ்சம் பெரிய வண்டி எல்லாம் வருதுன்னா கொஞ்சம் பொறுமையா வண்டியை நிறுத்தி அவங்க போனதுக்கு அப்புறம் வண்டியை மூவ் பண்ணுங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க பாத்துக்கோங்க. என்ன மாதிரி அடுத்து யாரும் காப்பாற்ற வருவாங்களான்னு தெரியல. ஏதோ பண்ணுங்க போங்க. இதோட பாத்தீங்கன்னா 2 சம்பவம் ஆகி போச்சு. 2 சம்பவத்தையும் தாண்டி நிம்மதியா போய்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எத்தனை சம்பவம் வரப்போகுதுன்றது தெரியல. பாத்தீங்கன்னா வெயிலுக்கு கொஞ்சம் அப்படியே மேடை ஆரம்பிச்சிருச்சு. வண்டி நம்ம வண்டி போயிருமான்னு தெரியல. ஐயப்பா நீதான் ஐயப்பா குடும்பு காப்பாற்றணும். போயியா போயியா போயியா, மெதுவா போகாத, ஸ்பீடு எடுத்து 10வது ஸ்பீடு. போ போ போ, நிக்காத நிக்காத. என்ன பின்னாடி வரைய கொஞ்சம் பொறுமையா இல்லையா? ஆஹா, என்ன வண்டி
பண்ணியாச்சு. இனியாவது நம்ம நிம்மதியா போவோம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வண்டி இருக்கு பாருங்க, காலங்காத்தால உன்னை குளிப்பாட்டி விபூதி அடிச்சு கற்பூரம் காட்டி தேங்காய் உடைச்சு உன்னை கூட்டிட்டு வந்தா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. சிறப்பான சம்பவம் பண்ணிட்டு இருக்க. நீ நல்லா ஒரு வந்தாங்க ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன். இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் வேற எவனையும் எடுத்துட்டு வந்திருப்பேன்டா. ஏதோ ஐயப்பனோட போட்டோ வச்சிருக்கிறதுனால அந்த பவர்ல ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி ஏதோ நல்லபடியா ஓடுனேன்னு தெரிவிட்டேன். ஆஹா இந்த கிளைமேட்டை பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. அப்படியே உச்சிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த மழை அப்படியே ஜில்லுன்னு காத்து வேற லெவல் இருக்குதா. கண்டிப்பா இங்க வண்டியை நிறுத்தி இந்த வியூவை ரசிச்சுட்டு போயே ஆகணும். நல்ல அருமையான இடங்க. அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா மழையா இருக்குது. அப்படியே அந்த பனி மூட்டத்துல வெயில் அடிச்சுக்கிட்டு சரியான கிளைமேட்டுங்க. நின்று பாக்கிறதுக்கே வேற லெவல்ல இருக்குது. ஆனா இங்க இருந்து விழுந்தோம்னா எப்படி இருக்கும்? ஆஹா அதை எதுக்கு இப்ப நினைச்சுக்கிட்டு நம்மளே கோயிலுக்கு போறோம். நிம்மதியா கோயிலுக்கு போற வேலையை பார்ப்போம். வண்டியை ரொம்ப இறக்கி நிறுத்திட்டோம். ஏறுமா இல்லைன்னு தெரியல. மேல வந்துடா ராசா, எவாலே பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். எவனு வந்துடாதீங்க, ஐயோ நிறுத்துங்க கொஞ்சம். நல்ல வேலை எவனு வரல நினைக்கிறேன். சரி நம்ம அப்படியே கிளம்புவோமா? சரியான கிளைமேட்டுங்க. ஆனா நல்ல இடத்துல நிறுத்திக்கன்னு நினைக்கிறேன். செம்மையா கிளைமேட். அப்படியே வெயிலும் அடிக்குது, பனிமூட்டமும் இருக்குது. சரியான கிளைமேட்டுங்க. சரி இதுக்கப்புறம் என்ன பிளான்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. அதனால போகிற வழியில ஏதாவது கடைங்க இருந்துச்சுன்னா அங்க வண்டியை நிறுத்தி நல்லா சாப்பிட்டுட்டு தான் வண்டி எடுக்கணும். கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது வண்டி ஓட்டி ஓட்டி. அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே போனோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்பதான் பாத்தீங்கன்னா பாதி தூரத்தை தாண்டி வந்திருக்கோம். இன்னும் பாதி தூரம் போக வேண்டியது இருக்குது. அதனால அங்க போற வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும்ல. அதனால ஏதாவது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாதான் நல்லா இருக்கும். நம்ம மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இங்க கூட ஏதோ 2 கடைங்க இருக்குது. அது என்ன கடைன்னு தெரியல. ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் கடை போடுது. சாப்பிடறதுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்க என்ன சம்பவம் பண்ணி வச்சிருக்கானுங்க? ஏனே ரோட்ல நிம்மதியா வண்டி ஓட்டவே விட மாட்டீங்களா? மொத்த வண்டி ஒரே இடத்துல நிக்கிறீங்க. நான் அப்படியே இந்த பக்கம் பூந்து ஓடிடுறேன்டா சாமி, என்ன ஆள விட்டுருங்கடா. ஆல்ரெடி 2-3 சம்பவத்தை பார்த்து இருந்தாச்சு. அது என் வண்டியில நின்னுச்சுன்னா நகராது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அது என் வண்டியெல்லாம் சொல்லவே தேவையில்லை. என்னை எப்படா கவுத்தலானே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போல இருக்குது. எங்கேயாவது என்னன்னா முடிச்சு கட்டிடும். ஆஹா ஏதோ ஹோட்டல் கண்ணுக்கு தெரியுதுங்க. ஆனா நிறைய ஹோட்டல் இருக்குதுங்க. நல்லா இருக்கு இந்த இடம். செமையா கட்டி விட்டுருக்காங்க பாரு. அதுவும் இல்லாம இந்த வியூ பாயிண்ட்டுக்கு இந்த கடைகள்ல உட்காந்துட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிச்சு போகவே மனசு வராது. அந்த மாதிரி ஒரு இடங்க. செம்மையா ஒரு இடத்த ரெடி பண்ணி கடைங்க போட்டுருக்கானுங்க. சரி வண்டியை நிறுத்திட்டு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு இறங்கி பார்ப்போம். நிறுத்துறதுக்கு ஆனா சரியான இடம் கிடைக்கல. ஏதோ ஒரு இடத்துல 2 கடைகளுக்கு நடுவில் நிறுத்த வேண்டியதா இருக்குது. ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி ஏதாவது கட்டி விட்டுருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. பார்க்கிங்ல எதுவும் இல்ல போல இருக்குது. எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டு தான் நல்லா இருக்கும். இருக்கிற இடமே பாத்தீங்கன்னா சின்னதுதான். இதுல பார்க்கிங் இடம் விட்டாங்கன்னா அப்புறம் இந்த கடைங்கெல்லாம் போட முடியாது. ஆஹா செம்ம வியூங்க. இங்க பாருங்க, இந்த வழியா நம்ம வந்தோம் தெரியுதா? எவ்வளவு டிராபிக் பாருங்க. நம்ம இப்படியே பூந்து வந்துட்டோம். சரி இந்த கடைங்கெல்லாம் என்னென்ன இருக்கு எதுவும் பார்ப்போம். ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் கடை, ட்ரெஸ் கடை, இது என்ன பீஸா பர்கர்லாம் விற்கிறாங்க பாடுறா. அங்கே ஏதோ ஒரு கடை இருக்குது. இது ஏதோ சோடா எதுவும் விற்கிறாங்க போல இருக்குது. சரி அங்க என்ன கடை இருக்குது? இங்க பாத்தீங்கன்னா ஏதோ சீரியல் எடுத்துட்டு இருக்காங்க. டிவி அந்த ஸ்பீக்கர்ல இருக்காங்க பாத்தீங்களா? ஏதோ நூடுல்ஸ் கடை தான் நினைக்கிறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம் வைக்கிறாங்க. இது ஏதோ சாப்பாடு கடை தான். நாங்க மொத்தம் இந்த இடத்துக்கு வந்தோம்னா நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு வண்டி எடுத்துட்டு போகலாம். செமையான கடையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இங்க என்ன கடை இருக்குது? இங்க ஏதோ ஜூஸ் கடை தான் போட்டுருக்காங்க. இங்கேயும் ஜூஸ் கடை. அந்த பக்கம் என்ன கடை போட்டுருக்காங்க? இங்க என்ன கடை? என்ன கடை? என்ன கடைன்னு தெரியலையே. சரி நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ் கடையிலே ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். சரி ரொம்ப டைம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்புவோமா? இந்த இடமே நல்ல அருமையான இடங்க. சரி அப்படியே மெதுவா வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். ஏன்னா இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்குது. அங்கிருந்த பஸ் தான் அப்படியே நிக்கிறான். ஏன்னா உள்ளது வரணுமா? இடம் இல்லைண்ணே, பஸ் எல்லாம் உள்ள வராதுண்ணே. வந்தாலும் அங்க நிறுத்திட்டு எப்படி உள்ள சாப்பிட்டுட்டு இருப்ப? ஒருவேளை அந்த பக்கம் சுத்தி வருவான் போடுது. சரி நம்ம அப்படியே கிளம்புவோம். இன்னும் வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க. அண்ணே கொஞ்சம் நிறுத்துங்க, அப்படியே கிராஸ் பண்ணிக்க ரோட்டை. கிராஸ் பண்ணவே விட மாட்டாங்க போடுது. வண்டி எது வரல. போலாம் ரைட்டு. ஓட்டு கார்கார வண்டியை திருப்பிக்கிட்டு இருக்கேன். எங்கேயா வேகமா போற? எங்கேயாவது வேகமா போய் முட்டி திங்க போறான் பாருங்க அவன் பண்ற வேலைக்கு. எதுக்குதான் இந்த மாதிரி பண்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமையா போனாதான் என்ன. வண்டி கிராஸ் பண்றோமா இல்லையா? இப்படியா வண்டி ஓடிக்கிட்டு வருவாங்க? எங்க சொல்லி எங்க கேக்குறாங்க? இந்த மாதிரி ஹில்ஸ் ரோட்ல எல்லாம் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வண்டியை பொறுமையா ஓட்டிக்கிட்டு போகணும். இங்க பாத்தீங்களா நான் சொல்லல, அதே கார்காரன் தான். ஏதோ சம்பவம் பண்ணிருப்பான் போல இருக்குது. சூப்பர் அடே. ஏனே
நீ பண்ண வேலைனால இங்க பாய எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குதுன்னு மொத்த இடம் கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. அந்த பக்கம் டேர்னிங்ல ஸ்பீடா வந்த பஸ்ஸுக்காரன் இங்க என்ன இருக்குன்னே தெரியாம அப்படியே மேல வந்து ஏறுறான். நல்ல வேலை நான் தப்பிச்சுங்க. இந்த கார்காரனை பத்தி நம்ம சொன்னது பாத்தீங்கன்னா கரெக்டா போயிடுச்சு. நான் கிராஸ் பண்ணும் போதே வந்து அப்படியே வேகமா வர்றாப்ல. எதுக்குதான் இந்த வேகம்னு தெரியல. இப்ப பாருங்க சொன்ன மாதிரி நடந்து போச்சு. கொஞ்சம் மெதுவா வாங்க. ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க? அதுவும் இந்த மலை உச்சியில உங்க சாகசத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பொறுமையா வண்டி ஓட்டிக்கிட்டு வாங்க. நீங்க மட்டும்தான் ரோட்ல போற மாதிரி நினைச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வராங்கயா. எக்கச்சக்கமான வண்டிங்க போய்கிட்டு இருக்கு. ஒருத்தம் பண்ற தப்பு இங்க பல பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதனால தயவு செஞ்சு மெதுவா வாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா முக்கால்வாசி தூரம் தாண்டியாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பாத்தீங்கன்னா ஐயப்பனை பாக்கத்துக்கு போயிடுவோம். இந்த சபரிமலைக்கு எப்படா போவோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு பிரச்சனையை தாண்டியும் நம்ம போய்கிட்டு இருக்கோம்னா அது கண்டிப்பா ஐயப்பனோட அருளாலதான். அவரை கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். அந்த ஒரு நோக்கத்தோட நம்ம பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். எப்படியாவது அந்த இடத்துக்கு நம்ம போகணும், ஐயப்பனை பார்க்கணும். அதுதான் நம்மளோட ஆசை. பார்த்துக்கங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோங்க. இந்த ஒரு இடத்த மட்டும் தாண்டிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நேரா நம்ம பாத்தீங்கன்னா ஐயப்பனோட அந்த கோயிலுக்கு முன்னாடியே போய் வண்டி நிறுத்த போறோம். சரியான ஒரு வைபா இருக்குங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வழியா பாத்தீங்கன்னா கோயில் வாசலுக்கே வந்துட்டோம். வண்டி இங்க அப்படியே ஓரம் கட்டுறோம். உள்ள போய் ஐயப்பனை தரிசனம் பண்றோம். அதுதான் நம்மளோட அடுத்த வேலை. ஆஹா என்ன ஒரு காட்சிங்க. 18 படியை ஏறிடுவோம், அவனை சரணடைவோம் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. இதே ஒரு வைபாதான் இருக்கு. பாத்துக்கீங்க. ஆஹா எப்படா 18 படி ஏறுவோம்னு இருக்குது. சரி அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம படியேற வேண்டிய நேரம் வந்துருக்கு. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே பாத்தீங்கன்னா நம்ம கோயில் முன்னாடி வந்துட்டோங்க. ஐயப்பனை பார்க்க போறோம். அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடைசி நம்ம பாத்தீங்கன்னா ஐயப்பனை பார்க்க போயிடலாம். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோயிலே சந்தனம் மணக்குது. சாமியே சரணம் ஐயப்பா. எப்படியோ அப்பா உன்னை பார்க்கறதுனால பல தடைகளை தாண்டி எப்படியோ உன்னை பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மக்களே நம்மளோட ஐயப்ப சாமி கோயிலோட தரிசனம் பார்த்தீங்கன்னா சிறப்பா முடிக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷம் யாரெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா.